Hi everyone. So far we have seen more than 50 conversational sentences which is using in office. So here I listed all the 50 conversational sentences at one roof. I hope it will be very easy and useful to all of you to recap at once. Right? Before see that, welcome to the channel. This is Gopinath Subramanya. As I always say, if anyone watching without subscribing, please do subscribe. If anyone feel the content is good, please hit the like button. Right? Shall we see the sentences? Please come. Yes. முதல் sentence என்னன்னா சபிகோ சுப்ரபாத், அனைவருக்கும் காலை வணக்கம். சபிகோ சுப்ரபாத். சுப்ரபாத் அப்படின்னா காலை வணக்கம், இல்லைன்னா சபிகோ நமஸ்தே, அனைவருக்கும் காலை வணக்கம். இதுக்கு இந்த சென்டென்ஸில் நீங்கள் ஒரு வாட்டி இமிட்டேட் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸில் இந்த வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டி சொல்லி இமிட்டேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேசும்போது. சரிங்களா? ரைட். மே ஆஃபீஸ் ஜா ரஹா ஹூம், நான் அலுவலகத்திற்கு செல்கிறேன். மே ஆஃபீஸ் ஜா ரஹா ஹூம், இல்லாட்டினா மே ஆஃபீஸ் ஜா ரஹி ஹூம், பெண் பாலாக இருந்தால் நான் அலுவலகத்திற்கு செல்கிறேன். மீட்டிங் கித்தனை பஜே ஹே, மீட்டிங் கித்தனை பஜே ஹே, மீட்டிங் எத்தனை மணிக்கு, மீட்டிங் கித்தனை பஜே ஹே, மீட்டிங் எத்தனை மணிக்கு. ரைட். कृपया मुझे रिपोर्ट भेजिए, कृपया मुझे रिपोर्ट भेजिए, தயவு செய்து எனக்கு அறிக்கையை அனுப்புங்கள். कृपया मुझे रिपोर्ट भेजिए, தயவு செய்து எனக்கு அறிக்கையை அனுப்புங்கள். பாஸ் आपको बुला रहे हैं, பாஸ் आपको बुला रहे हैं, முதலாளி உங்களை அழைக்கிறார். பாஸ் आपको बुला रहे हैं, முதலாளி உங்களை அழைக்கிறார். मैं आज देर से आऊँगा, मैं आज देर से आऊँगा, இல்லை அப்படின்னா மே ஆஜ் தேர் சே ஆவுங்கி, பெண் பாலாக இருந்தா நான் இன்று தாமதமாக வருவேன். மே ஆஜ் தேர் சே ஆவுங்கா, நான் இன்று தாமதமாக வருவேன். काम लगभग पूरा हो गया है, काम लगभग पूरा हो गया है, வேலை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. காம் வேலை, லக்பக் லக்பக்னா சுமார் இல்லைன்னா கிட்டத்தட்ட. காம் லக்பக் பூரா ஹோ கயா ஹே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. காம் லக்பக் பூரா ஹோ கயா ஹே, வேலை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. मुझे आपकी स्वीकृति चाहिए, मुझे आपकी स्वीकृति चाहिए, எனக்கு உங்கள் ஒப்புதல் தேவை. मुझे எனக்கு, आपकी स्वीकृति चाहिए, आपकी स्वीकृति அப்படின்னா ஒப்புதல், அக்னாலஜ்மெண்ட். எனக்கு உங்களுடைய ஒப்புதல் தேவை. चलिए चाय ब्रेक लेते हैं, चलिए चाय ब्रेक लेते हैं, வாங்க தேநீர் இடைவேளை எடுத்துக்கொள்வோம். டீ பிரேக் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. चलिए चाय ब्रेक लेते हैं. क्या आप मेरी मदद कर सकते हैं, क्या आप मेरी मदद कर सकते हैं, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. क्या, இந்த கியாங்கிறது கடைசி விட்டு நீங்கள் போட்டுக்கலாம். आप मेरी मदद कर सकते हैं क्या அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா क्या आप मेरी मदद कर सकते हैं क्या, மதத் மதத் அப்படின்னா உதவி, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்கலாம். मैं अपना आईडी कार्ड भूल गया, मैं अपना आईडी कार्ड भूल गया, பெண் பாலாக இருந்தால் भूल गई. மே அப்னா இல்லாட்டினா மேரா, மே மேரா அப்படி இருந்துச்சுன்னா அந்த அளவு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அப்னாங்கிறது கரெக்டாக இருக்கும். மே அப்னா ஐடி கார்டு பூல் கயா, நான் என்னுடைய அடையாள அட்டையை மறந்துட்டேன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பூல் கயா மறந்துட்டேன், பூல் கயி அப்படின்னா பெண் பால். சரிங்களா?
चलो लंच के लिए चले चलो लंच के लिए चले வாங்க மதிய உணர்வுக்கு செல்வோம் चलो लंच के लिए चले வாங்க மதிய உணர்வுக்கு செல்வோம் मैं थोड़ी देर में कॉल में जुड़ूंगा मैं थोड़ी देर में कॉल में जुड़ूंगा பெண் பலர்ந்த ஜுடுங்கி அதாவது நான் விரைவில் அழைப்பு இணைவேன் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க நான் காலைல கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது मैं थोड़ी देर में आ जाऊंगा இல்லாட்டினா मैं थोड़ी देर में कॉल में जुड़ूंगा அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா कृपया इसे आज ही पूरा करें कृपया इसे आज ही पूरा करें தயவு செய்து இதை இன்றே முடித்து விடுங்கள் கிருப்பியா தயவு செய்து இசை ஆஜி பூரா கரை இன்றே முடித்து விடுங்கள் ஆஜி அப்படின்னா அழுத்தமாக சொல்கிறது இன்றே முடித்து விடுங்கள் பூரா கரே அப்படின்னு சொல் मैं आज घर से काम कर रहा हूँ मैं आज घर से काम कर रहा हूँ பெண் பலர்ந்த काम कर रही हूँ நான் இன்று வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன் मैं आज घर से काम कर रहा हूँ பெண் பலர்ந்த मैं आज घर से काम कर रही हूँ நான் இன்று வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன் वो आज छुट्टी है वो आज छुट्टी पर है அவர் இன்று விடுமுறை वो आज छुट्टी पर है அவர் இன்று விடுமுறை आज मुझे बहुत काम है आज मुझे बहुत काम है இன்று எனக்கு நிறைய வேலை இருக்கிறது आज मुझे बहुत काम है இன்று எனக்கு நிறைய வேலை இருக்கிறது इंटरनेट काम नहीं कर रहा है इंटरनेट काम नहीं कर रहा है இணையம் வேலை செய்யவில்லை इंटरनेट काम नहीं कर रहा है இணையம் வேலை செய்யவில்லை कृपया समय पर मीटिंग में आइए कृपया समय पर मीटिंग में आइए தயவு செய்து கூட்டத்திற்கு சரியான நேரத்தில் வாருங்கள் கிருப்பியா சமைப்பர் நேரத்துக்கு மீட்டிங் में आइए கூட்டத்திற்கு வாருங்கள் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் कहाँ है அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் कहाँ है வருகை பதிவேடு எங்கே இருக்குது இந்த கஹாங்கிறது மல்டிபிள் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அட்டனன்ஸ் ரிஜிஸ்டரு இல்லாட்டினா ரிப்போர்ட் கஹா ஹே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் கஹா ஹே வருகை பதிவேடு எங்கே मुझे जांच कर लेने दीजिए फिर बताता हूँ मुझे जांच कर लेने दीजिए फिर बताती हूँ பெண் பலா இருந்தா நான் சரிபார்த்து விட்டு உங்களிடம் திரும்பி வருகிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா मुझे जांच कर लेने दीजिए मुझे जांच कर लेने दीजिए फिर बताता हूँ அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நான் சரிபார்த்து விட்டு உங்களிடம் திரும்பி வருகிறேன்னு அர்த்தம் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மீனிங் தான் சரிங்களா ரைட் इस काम कौन संभाल कर रहा है इस काम कौन संभाल कर रहा है இந்த வேலையை கையாள்வது யார் யார் இந்த வேலையை ஹேண்டில் பண்ணுறா யார் இந்த ஆக்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணுறா அப்படிங்கும்போது इस काम कौन संभाल कर रहा है அப்படின்னு கேட்கலாம் क्लाइंट इंतजार कर रहा है क्लाइंट इंतजार कर रहा है வாடிக்கையாளர் காத்திருக்கிறார் கிளைண்ட் இந்தஜார் அப்படின்னா காத்திருக்கிறது இந்தஜார் கர் ரஹா ஹே காத்து கொண்டிருக்கிறார் हमें इसे जल्दी से बंद करना होगा हमें इसे जल्दी से बंद करना होगा நாம் இதை சீக்கிரம் முடிக்க வேண்டும் நாம் இசை ஜல்தி சே பந்த் கர்னா ஹோகா சீக்கிரம் முடிக்க வேண்டும் ஜல்தி சே அப்படின்னா வேகமாக இந்த இடத்துல சீக்கிரம் ஜல்தி சே பந்த் கர்னா ஹோகா
मैं 10 मिनट में वापस आऊँगा. मैं 10 मिनट में वापस आऊँगी பெண்பாலாக இருந்தால். நான் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். நான் 10 நிமிடங்களில் திரும்பி வருவேன். வாபஸ் ஆவுங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வர்றது. मैं 10 मिनट में वापस आऊँगा. நான் 10 நிமிடங்களில் திரும்பி வருவேன். हम इस पर मीटिंग में चर्चा करेंगे. हम इस पर मीटिंग में चर्चा करेंगे. நாம் இதை பற்றி கூட்டத்தில் விவாதிப்போம். हम इस पर मीटिंग में चर्चा करेंगे. இதை பற்றி மீட்டிங் में चर्चा करेंगे. சர்ச்சானா டிஸ்கஸ் பண்ணுறது. நம்ம அதை மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். कल मैं मुख्य काम पर फंस गया. कल मैं मुख्य काम पर फंस गया. पेन पढ़ा फंस गई हूँ. कल मैं मुख्य काम पर फंस गया हूँ. நேற்று நான் முக்கிய வேலையில் மாட்டிக்கொண்டேன். फंस गया அப்படின்னா மாட்டிக்கிறது, சிக்கிக்கிறது. कल मैं मुख्य काम पर फंस गई हूँ. பெண் பலா இருந்தா நேற்று நான் முக்கிய வேலையில் மாட்டிக்கிட்டேன், அதனால் வர முடியலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். क्या मैं आज जल्दी जा सकता हूँ? क्या मैं आज जल्दी जा सकता हूँ? என்ன நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பலாமா? क्या मैं आज जल्दी जा सकती हूँ? பெண் பலா இருந்தா என்ன நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பலாமா அப்படின்னு கேட்கலாம். इसे तुरंत ध्यान देने की ज़रूरत है. इसे तुरंत ध्यान देने की ज़रूरत है. இதில் உடனடியாக கவனம் செலுத்துவது அவசியம். இசே இதை துரந்த் அப்படின்னா உடனடியாக, தியான் தேனேக்கி தியான் அப்படின்னா கவனம், தியான் தேனேக்கி ஜரூரத் ஹே ஜரூரத் அப்படின்னா அவசியம், கண்டிப்பாக. இதில் உடனே கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லும்போது இசே துரந்த் தியான் தேனேக்கி ஜரூரத் ஹே. आज मुझे बहुत काम है. आज मुझे बहुत काम है. இன்று எனக்கு அதிக வேலை இருக்கிறது. आज मुझे बहुत काम है. இன்று आज मुझे எனக்கு बहुत काम है. அதிக வேலை இருக்கிறது. आप मुझे फाइल भेज सकते हैं क्या? आप मुझे फाइल भेज सकते हैं क्या? எனக்கு கோப்பை அனுப்ப முடியுமா? ஃபைல் அப்படின்னா தமிழில் வந்து கோப்பு அப்படின்னு அர்த்தம். आप मुझे फाइल भेज सकते हैं क्या? பேஜ் அப்படின்னா அனுப்புதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? मैंने रिपोर्ट जमा कर दिया. मैंने रिपोर्ट जमा कर दिया. நான் அறிக்கையை சமர்ப்பித்து விட்டேன். मैंने रिपोर्ट जमा कर दिया. நான் அறிக்கையை சமர்ப்பித்து விட்டேன். आपको ईमेल में चेक कीजिए. आपका ईमेल में चेक कीजिए. உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும். आपका ईमेल चेक कीजिए. செக் कीजिए அப்படின்னா செய்யுங்க. आपका ईमेल செக் कीजिए. உங்கள் மின்னஞ்சலை சரி பாருங்கள். நான் அனுப்பிட்டேன், நீங்கள் உங்கள் மெயிலை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ये काम आज ही करना है. ये काम आज ही करना है. இந்த வேலையை இன்றே செய்து முடிக்க வேண்டும். आज ही करना है. मुझे इसमें थोड़ी मदद चाहिए. मुझे इसमें थोड़ी मदद चाहिए. எனக்கு இதில் சிறு உதவி வேண்டும். முஜே எனக்கு, இஸ்மே இதில், தோடி மதத் சாகியே அப்படின்னா தோடி அப்படின்னா கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் இந்த இதில், இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கும்போது முஜே இஸ்மே தோடி மதத் சாகியே, எனக்கு இதில் சிறு உதவி வேண்டும். हमारे पास समय कम है. हमारे पास समय कम है. நம்மிடத்தில் நேரம் குறைவாக உள்ளது. हमारे पास समय कम है. இல்லை அப்படின்னா हमारे पास समय नहीं है. நம்மகிட்ட நேரமே இல்லை, சீக்கிரம் முடிக்கணும். हमारे पास समय कम है. நம்மிடத்தில் நேரம் குறைவாக உள்ளது. आज सिस्टम बहुत धीमा है. आज
சிஸ்டம் பகுத் தீமா ஹே என்று சிஸ்டம் மிகவும் மெதுவாக உள்ளது. ஆஜ் சிஸ்டம் பகுத் தீமா ஹே. தீமா அப்படின்னா ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். என்று சிஸ்டம் மிகவும் மெதுவாக உள்ளது. क्या कोई अपडेट है? क्या कोई अपडेट है? ஏதேனும் அப்டேட் உள்ளதா? क्या कोई अपडेट है? ஏதேனும் அப்டேட் உள்ளதா? क्या इसे बाद में चर्चा कर सकते हैं? क्या इसे बाद में चर्चा कर सकते हैं? இதை பற்றி பிறகு பேசலாமா, இல்லை பிறகு விவாதிக்கலாமா? क्या इसे बाद में அப்படின்னா பிறகு, சர்ச்சா कर सकते हैं விவாதிக்கலாமா, சர்ச்சா कर सकते हैं அப்படின்னா பேச முடியுமா, டிஸ்கஸ் பண்ணுவோம், இதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்லுவோம் இல்லையா? क्या इसे बाद में चर्चा कर सकते हैं? இதை பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறோம். आप क्यों बार बार बुला रहे हो? आप क्यों बार बार बुला रहे हो? நீங்கள் ஏன் ஓயாமல் அழைக்கிறீர்கள்? आप क्यों बार बार बुला रहे हो? बार बार அப்படின்னா அடிக்கடி, கண்டினியூஸாக. நீங்கள் ஏன் ஓயாமல் அழைக்கிறீர்கள்? वो फ़ोन करके कितने बार बोला था? वो फ़ोन करके कितने बार बोला था? அவர் ஃபோன் செய்து எவ்வளவு முறை கூறினார்? वो फ़ोन करके कितने बार बोला था? எவ்வளவு முறை சொன்னார், எவ்வளவு முறை கூறினார்? आप कब तक ये काम पूरा करेंगे? आप कब तक ये काम पूरा करेंगे? நீங்கள் எவ்வளவு நேரத்தில் இந்த வேலையை முழுவதும் முடிப்பீர்கள்? आप कब तक நீங்கள் எவ்வளவு நேரத்தில், कब तक அப்படின்னா எப்போக்குள்ள, ये काम पूरा करेंगे இந்த வேலையை முழுவதும் முடிப்பீர்கள். ये काम पूरा करेंगे, பூரா அப்படின்னா முழுவதும், எப்போதும் முடிப்பீங்க அப்படின்னு கேட்க. आप कहाँ से बात कर रहे हो? आप कहाँ से बात कर रहे हो? நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? आप कहाँ से बात कर रहे हो? कहाँ से எங்கிருந்து, बात कर रहे हो பேசுகிறீர்கள். आप कहाँ से बात कर रहे हो? நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? वहाँ सभी लोग आपके प्रतीक्षा कर रहे हैं. वहाँ सभी लोग आपके प्रतीक्षा कर रहे हैं. அங்கு எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். वहाँ அங்கு, सभी लोग எல்லோரும், आपके प्रतीक्षा कर रहे हैं आपकी प्रतीक्षा உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, आपके प्रतीक्षा कर रहे हैं உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு. आप कितने बजे आओगे? आप कितने बजे आओगे? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள்? आप कितने बजे आओगे? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள்? मैं क्यों ये काम करूं? मैं क्यों ये काम करूं? நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? मैं क्यों ये काम करूं? நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? खुद एक काम कर दूंगा. खुद एक काम कर दूंगा. एक काम कर दूंगा அப்படின்னா இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். खुद அப்படின்னா நானே, இந்த வேலையை நானே செய்வேன். खुदங்கிற வார்த்தை வந்து நானே. खुद एक काम कर दूंगा நானே இந்த வேலையை செய்வேன், இல்லை இந்த வேலையை நானே செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். அரே பாய் கைசே ஹோ? அரே பாய் கைசே ஹோ? எப்படி இருக்கிறீர்கள்? கியா ஹாலத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கியா ஹாலத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கியா ஹாலத்தே அப்படிங்கிற டைரக்ட் மீனிங் வந்து என்ன விசேஷம், என்ன ஸ்டேட்டஸு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஆனால் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கியா ஹாலத்தே? அரே பாய் கைசே ஹோ? எப்படி இருக்கிறீர்கள்? கியா ஹாலத்தே? கியா ஹாலத்தே அப்படின்னாலும் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். वो सीट पर नहीं है, कोई बोलना है क्या? वो सीट पर नहीं है, कोई बोलना है क्या? அவர் இருக்கையில் இல்லை, ஏதாவது சொல்ல விருப்பமா? वो सीट पर नहीं है, सीट पर नहीं है அப்படின்னா சீட்டில் இல்லை. कोई बोलना है क्या? ஏதாவது. कोई அப்படின்னா ஏதாவது. बोलना है क्या? சொல்லணுமா அப்படின்னு கேட்கலாம்.
ஜரா டகரியனா, ஜரா டகரியே, கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜரா டகரியே, கொஞ்சம் பொறுங்கள். एक काम करने का मुझे कोई तकलीफ नहीं है. एक काम करने का मुझे कोई तकलीफ नहीं है. இந்த வேலையை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. एक काम करने का मुझे எனக்கு कोई तकलीफ नहीं है. எந்த பிரச்சனையும் இல்லை. தக்லீஃப் அப்படின்னா பிரச்சனை. எந்த பிரச்சனையும் இல்லை. நஹி ஹே, இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.